வெல்கம் டு விதியும் விருக்ஷமும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா பருப்பூசிலி. பருப்பூசிலி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது மோஸ்டா ஒரு காமன் டிஷ். இது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ். குழந்தைங்க எல்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நான் வந்து 3/4 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன டம்ளர், இந்த சைஸ் டம்ளர்ல உங்களுக்கு என்னன்னா 3/4 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 15 காஞ்ச மிளகா, 12ல இருந்து 15 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா நறுக்கி மோர்ல போட்டிருக்கேன். வாழைத்தண்டு வாழைப்பூலாம் நறுக்கி எப்பயும் மோர்ல போட்டுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தழை. இதுதான் இப்ப இந்த பருப்பூசிலிக்கு தேவையான பொருட்கள். மறுபடியும் சொல்றேன், பருப்பூசிலி, வாழைப்பூ பருப்பூசிலிக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பொடியா நறுக்கின வாழைப்பூ மோர்ல போட்டு வச்சிருக்கிறது. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர்ல 3/4 அளவுக்கு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு, 1/2 கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 12ல இருந்து 15 மிளகா, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கலாம். இப்ப வந்து இது எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் அரைச்சுக்க போறேன். பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு, உப்பு சேர்த்துக்கணும் அரைக்கிறச்ச, அதுதான் முக்கியம். ஸோ இந்த ஊற வச்சிருக்கிற பொருளோட நான் இந்த பெருங்காயத்தை போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்க போறேன். மீன்வேல் இதை வந்து என்ன பண்றோம்னா தண்ணியில கொதிக்க விட்டுடலாம். இது கொதி வரட்டும் நல்லா. தேவையான உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தண்ணி விடாம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற பதம், வடையா இருக்கிற மாதிரி வடை பதத்துக்கு அரைச்சிக்கணும். நம்ம தனியா வந்து இதை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காயோட சேர்க்க போறது இல்ல. இது அப்படியே பானலில வதக்கிக்க போறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்த காயை இதோட ஆட் பண்ண போறோம். இது வந்து நான் செய்யற மெத்தடு. இப்ப வாங்க, கடாயில 2 ஸ்பூன் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு என்னென்ன ஆட் பண்றீங்கன்னா, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் மொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிற இந்த இது பிசிறினா மாதிரி விட்டுருங்க, அதுல போட்டுருங்க. இதை போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கண்டென்ட்ஸ் ஃபுல்லா நான் அரைச்சதை ஃபுல்லா இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உதிரா ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா உடைச்சு விட்டு வதக்கிக்கோங்க. நான் காமிக்கிறேன். இதை உடைச்சு விட்டுக்கிட்டேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வாழைப்பூ இந்த மாதிரி பாத்திரத்துல வடிச்சு வச்சிருக்கேன். இந்த வேக வச்சதை வடிச்சு வச்சிருக்கேன் நான். இது பாத்தீங்கன்னா நம்ம பருப்பூசிலிக்கு இது ரெடி ஆயிருக்கு. நல்லா வதங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சில பேர் இட்லி தட்டுல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்குவாங்க. நான் இப்படியே வதக்கின்றது. இது இன்ஸ்டன்டா பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, நல்லா உதிரா உசிலி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த பச்சை வாசனை நல்லா போகணும். இந்த பருப்போட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியா, கொஞ்சம் லைட்டா முறுமுறு, அதாவது ரொம்ப முறுமுறுன்ட்டு இல்ல, லைட்டா முறுமுறுன்னு ஆகிற பதத்துல என்ன பண்ணணும்னா இந்த காயை வந்து ஆட் பண்ணிடணும். பாத்தீங்களா, உசிலி உதிரா. இப்ப காயை ஆட் பண்ணிடலாம். நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு கையில கலர்றேன். ஸோ கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். உப்பு வேணா நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உசிலிக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருக்கோம், காய்க்கு உப்பு போடல நம்ம. ஸோ
இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான வாழைப்பூ பருப்புசிலி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மஞ்சள் வேணா நீங்க போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலி பருப்பே மஞ்சள் கலருன்றதுனால நான் ஆட் பண்ணல. தேவைன்னா நீங்க மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இட்லி பானையில வச்சு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அந்த உசிலியை வேக வச்சுட்டு செய்வாங்க. பட் இது வந்து நான் என்னன்னா டைரக்டா கடாயில ஃப்ரை பண்ணிடுவேன். இது என்னோட மெத்தட் ஆஃப் மேக்கிங் பருப்புசிலி. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ, பீன்ஸ், அவரைக்காய் இதுல எல்லாம் பருப்புசிலி பண்ணுவா. இல்லைன்னா நார்மலா வெங்காயம் போட்டு பருப்புசிலி பண்ணுவா. சில பேர் பாத்தீங்கன்னா முருங்கை கீரையில பண்ணுவாங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். சின்ன சின்னதா பொடியா முருங்கை இலையை கட் பண்ணி பண்ணுவாங்க. அது நான் இன்னொரு நாள் அதுக்கு உண்டான ரெசிபி போடுறேன். ஸோ எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.